கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ எனக்கும் வியூஸ் வரும், அதனால தான் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற நம்ம ஹீரோயின் ஷென்லியை தான் காமிக்கிறாங்க. அவங்க டாக்டர் கூட ரிப்போர்ட்டை கையில வச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்க்கறாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்க குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு, ஆனா உங்க உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வயித்துல இருக்கிற அந்த குழந்தை கிட்ட, அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன்டா, அம்மா உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்ப, அது மட்டும் இல்லாம உன்னை என்னைக்குமே பாதுகாப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அவசரமா ட்ரீட்மெண்ட்டுக்காக தள்ளிட்டு போற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரே ஜியா. அவ ஹீரோ கிட்ட, என்ஷோ என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் சாக விரும்பல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜியா நீ இதுக்கு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கல, உன்னை நான் சாகலாம் விட மாட்டேன், எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வெளியில வந்து, அந்த பேஷண்டோட கண்டிஷன் ரொம்பவே போரா இருக்கு, இப்படியே போனா அவங்க உயிருக்கு கூட ரொம்ப பெரிய ஆபத்து வரலாம், அதனால அவங்கள காப்பாத்தணும்னா ஒரே வழி அம்பிளிக்கல் கோட் பிளட் வேணும், அதுவும் அவசரமா வேணும்னு சொல்றாங்க. அதாவது வயித்துல இருக்கிற குழந்தையோடைய தொப்புள் கொடி ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. அதை கேட்டது இந்த ஹீரோ பையனும் கொஞ்சம் கூட யோசிக்கல, கடகடன்னு அவன் வைஃபான நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போறான். அங்க போயிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட, ஹீரோயினும் எங்க என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. ஜியோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, அதனால உன் வயித்துல வளர்றதுல இந்த குழந்தையோடைய தொப்புள் கொடி பிளட் வேணும், இதை வச்சுதான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்றதுக்கு, நீங்க என்ன பேசுறீங்க, இது நம்ம குழந்தையோட உயிர் சம்பந்தமான விஷயம், நம்ம குழந்தையோட உயிரை அந்த ஜியோட உயிரை விட ரொம்ப சீப்பா போயிடுச்சான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, வாய மூடு, அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன அருகது இருக்கு, இப்ப மட்டும் ஜியாக்கோ ட்ரீட்மெண்ட் பார்க்க நீ ஒத்துழைக்கலன்னா கண்டிப்பா உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய நீ வச்சுக்க முடியாது, இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணிடுவேன்னு சொல்றான். சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் போய் தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிடுறான். உள்ள ஹீரோயின் ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த ஜியா வரா. அவளுக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. என்ன ஷென்லி, எனக்காக இப்ப நீ உன் குழந்தைய இழக்க போறேன்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருக்க, ஒன்னு மாதிரி ஒரு கொடூரமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, உன்னுடைய அழிவுகால ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றதுக்கு, பாக்கலாண்டி யாரு ஃபர்ஸ்ட் சாக போறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு போறா. ஆபரேஷன்லாம் முடிஞ்சு ஹீரோயினும் அப்படியே கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறான். அவங்க கண்ணு முடிச்சதுமே வயிற்றுல கையை வச்சு பார்த்துட்டு எங்க என் குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஷென்லி கொஞ்சம் அமைதியா இருக்கும், வயிற்றுல இருந்த குழந்தை அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிடுச்சுன்னு சொல்றான். அதை கேட்டதோ ஹீரோயினுக்கா நம்பவே முடியல. எப்படி அது பாசிபிள், இல்ல என் குழந்தைய நீங்க ஏதோ மறைச்சு வச்சிருக்கீங்க, இல்ல என்கிட்ட இருந்து நீங்க போய் சொல்றீங்க, எங்க என் குழந்தைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் கேட்கறாங்க. ஷென்லி நான் சொல்றதை கேளு, குழந்தை பிறக்கும் போது என்னமோ சேஃபா தான் பிறந்தது, ஆனா ஆக்சிடென்ட்லாம் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ அசால்ட்டா சொல்றான். அது எப்படி குழந்தை ஆக்சிடென்டெல்லாம் இறந்து போகும், என்ன உங்க மிஸ்டர்ஸ் அந்த ஜியா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்காக என் குழந்தை ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஷென்லி இந்த விஷயத்துல எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம ஜியாவை இழுக்கிற, குழந்தை இறந்ததுக்கு பிளேம் பண்ண நினைச்சுன்னா அது ஜியாவை பண்ணக்கூடாது, அந்த குழந்தையுடைய துரதிருஷ்டத்தை தான் சொல்றான். என்ஷோ அந்த குழந்தை உங்களுக்கு தானே குழந்தை, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால இந்த மாதிரி யோசிக்க முடியுது, இப்படி பேச முடியுது, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லி ஹீரோயினும் திட்டிட்டு இருக்க. அப்பதான் அந்த ஜியா அங்க வரா. ஷென் நீ எதுவும் என்ஷோவை பிளேம் பண்ணாத, எல்லாமே என்னதான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, எனக்குமே உன் குழந்தை இறந்ததுல ரொம்பவே பரிதாபமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. வாயை மூடு, நடிக்காத, உன் நடிப்பை பத்தி ஏமாறதுக்கு நான் ஒண்ணு என்ஷோ இல்லைன்னு சொல்லி அங்க இருந்த பில்லை விட்டு கடைசி அவன் அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பில்லை கூட அவன் மேல படாம அவனை கவர் பண்ணி நின்று அந்த பில்லோடைய கூட அவனே வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் அப்படியே செவிலே பழியன்னு ஒன்று விட்டுட்டு, போது நிறுத்துறியா, போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீ ஒரு கொலகாரன், நீ பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பே பண்ண வைப்பேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு அப்படியே கோவம் வருது, ஹீரோயின் கிட்ட போறான். அதுக்குள்ளே அந்த ஜியா ஹீரோடைய கையை பிடிச்சி, அவளே பாவம் குழந்தை இறந்த பரிதாபத்துல ஏதோ பேசிட்டு இருக்கா, எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க விடுங்கன்னு சொல்ல, சரி எனக்கு ஒர்க் இருக்கு நான் வெளியில போறேன், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் வீல் சேர்ல உட்காந்தவன் எழுந்து ஹீரோயின் கிட்ட வந்து, ஷென் நீ ஒரு முட்டாள் தெரியுமா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தைய ஆல்ரெடி நான் தான் கொன்னேன், ஆனா அப்ப கூட உனக்கு புத்தி வரல, மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு கேக்குறா. என்னடி சொல்ற, என் ஃபர்ஸ்ட் குழந்தைய நீ தான் கொலை பண்ணியா, ஆனா எதுக்குடி, என் குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, நீ தான் என்னுடைய வேவை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்ட, எனக்கு கிடைக்க இருந்த வாழ்க்கையவும் பறிச்சுக்கிட்ட, நீ பண்ண வேலைக்கெல்லாம் நீயும் உன்னுடைய குழந்தைங்களும் சாக தகுதியானவங்க தான், இப்ப வேணா உனக்கு லக் இருந்து என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இப்படியே ஹீரோ கூடயே நீ வாழ நினைச்சினா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி லக்கு உனக்கு இருக்குங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி என்னுடைய 2 குழந்தைங்களும் கொண்டுட்டு என்கிட்ட இந்த மாதிரியே பேசுற, நீ பண்ணதுக்கெல்லாம்
உனக்கு இருக்கடின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்ச ஹீரோயினை நெரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சென்ஷு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவ இங்க கத்தல வெளியில போன ஹீரோவுக்கு காதல விழுந்து டக்குன்னு உள்ள வந்துறாரு. அவர் வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் இந்த ஜியாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தது, அதுக்கப்புறம் உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு அவளை தூக்கிட்டு போறாரு. அங்க டாக்டர் அந்த ஜியாவை செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டர் என்ஷோ இவங்களுடைய கழுத்துல நிறையவே காயம் இருக்கு, அதனால மறுபடியும் இவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் வர அந்த டாக்டர் சொல்றாரு. அதை கேட்டது ஹீரோயின் மேல கோவப்பட அதுக்குள்ளே இந்த ஜியா என்ஷோ நீங்க எதுவும் ஹீரோயின் மேல பிளேம் பண்ணாதீங்க, ஏன்னா அவளே பாவம் குழந்தை இறந்த துக்கத்துல இருக்கா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இல்ல ஜியா அவளை எப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு இவனும் நேரா ஹீரோயின் கிட்ட போறான். அங்க ஹீரோயினே பாவம் குழந்தை இழந்த துக்கத்துல உட்காந்துருக்க. ஏ ஷென்லி ஜியா உன்கிட்ட எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறா, அவளை நீ அப்ரிஷியேட் பண்ணாட்டி பரவாயில்ல, அவளை ஹர்ட் பண்ணாமலே இருக்கலாம்ல, நீ பண்ண வேலையெல்லாம் அவ எவ்வளவு பெரிய டேஞ்சர்ல இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க அவ பண்ண பாவத்துக்கு இது எல்லாமே கம்மி தானே ஹீரோயின் சொல்றாங்க. ஷென் நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா இன்னைக்குதான் உன்னுடைய உண்மையான சுயரவுமே எனக்கு தெரியுது, நீ இந்த அளவுக்கு ஒரு கொடூரக்காரியா இருக்கியான்னு கேட்க எப்படி அந்த ஜியாவுக்கு ஒண்ணுனதும் இந்த அளவுக்கு என்கிட்ட வரைஞ்சு கட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க, அவ என்ன சொன்னா தெரியுமா, அவ என்ன பண்ணா தெரியுமா, நம்மளுடைய குழந்தைங்கள அவ கையாலேயே கொலை பண்ணான்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு ஹீரோயின் சொல்றது. ஷென் நான் கூட உன்ன ஒரு ஈவல் பர்சனை மட்டும் தான் நினைச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு ஒரு பொய்க்காரியா கூட இருப்பான்னு சொல்லி இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இதுக்கப்புறமும் நீ ஜியா மேல ஏதாவது பிளேம் பண்ண ட்ரை பண்ணினா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்கான பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. போதும் செஞ்சு இதுக்கப்புறம் என்னால உங்க கூட ஸ்டே பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. என்ன டிவோர்ஸா, அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கும் போது என்ன அந்த அளவுக்கு பேக் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்ன நீ பண்ண பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு டிவோர்ஸ் கேட்கறியா, எழுந்துற இப்பவே என் கூட வா, நீ வந்து ஜியா கிட்ட நீ பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். அங்க அந்த ஜியா முன்னாடி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு இப்பவே நீ ஜியா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும் போது இல்ல என்னால அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஹீரோயினை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. பரவாயில்ல என்ஷோ எனக்காக என்ன கஷ்டப்படுத்தாதீங்கன்னு இந்த ஜியோங்க செம்மையா நடிச்சிட்டு இருக்கா, எப்படி உன்னால இந்த அளவுக்கு நடிக்க முடியுது, நீ மட்டும் சினி ஃபீல்டுக்கு போயிருந்தீங்கன்னா பெரிய ஆக்டர்ஸா வந்திருப்ப, நீ பண்ண பாவத்துக்கு உண்மையிலேயே உனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா நீ செத்து நரகத்துக்கு தாண்டி போவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடி அவருக்கு சாபம் கொடுப்பேன்னு சொல்லி இந்த ஹீரோவும் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். எனக்கு 2 குழந்தைங்க பிறக்கும் போது கொஞ்சம் கூட நீ என்ன கேர் பண்ணிக்கிட்டதே இல்ல, ஆனா இந்த ஜியா கூட சேர்ந்து நம்ம 2 குழந்தைங்களையுமே கொண்டுட்டேன், இப்ப கூட உனக்கு கொஞ்சம் கூட அந்த குற்றணர்வு இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இந்த ஜியா எங்க ஹீரோ மனசு மாறிடுவான்ட்டு ஐயோ என்ஷோ எனக்கு மூச்சு விடமில்லன்னு சொல்லி செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி நீங்க பாரு என்னால சுத்தமா முடியல, உன் குழந்தைங்க இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்க, இப்போ நான் செத்து போயிட்டேன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியான்னு கேக்குறா. செத்து தொரடி நீ செத்து போனா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு உடனே இந்த ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க கையை வச்சு மிதிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க. ஷென் இன்னைக்கு என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா கையை வச்சு நெசக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கு ரொம்ப வலிக்குது என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் காலையை எடுக்கிறான். இதுக்கப்புறம் நீ தேவையில்லாம எதுவும் ட்ரிக் பண்ணி ஜியா மேல எதுவும் பிளே பண்ண ட்ரை பண்ணாத, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு இருக்கும் போதே கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் ஜியா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என் கோவமா அவ பக்கம் திரும்பாது, பாவம் அவளே உடம்பு வர சரியில்லாம இருக்கா இல்லையா, அப்புறம் எப்படி நான் அவளை ஹர்ட் பண்ண நினைப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா பேசிட்டு போனவங்க திடீர்னு அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே சாவடி செத்து தொலை, நீ செத்தாதான் என் குழந்தைங்க கூட சேர்ந்து உன்னையும் புதைக்க முடியும்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அவளை விட உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஐயோ ஜியா உனக்கு எதுவும் ஆகலையும் சொல்லிட்டு டாக்டர்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு இருக்கான். அப்போ டாக்டர்ஸும் ஓடி வந்து அந்த ஜியாவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் என்ஷு இன்னைக்கு எனக்குன்னு இருந்த என்னுடைய சுயமரியாதையும் உன் காலில் போட்டு மிதிச்சிட்டேன், அந்த ஜியாவுக்காக நம்ம குழந்தைங்களையே சாக விட்டுட்டேன், நான் உன்னை காதலிச்சதுக்காகவே ஆல்மோஸ்ட் செத்துட்டேன், போதும் இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒத்து வராது, நான் உனக்கு குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் அட்மிட் ஆயிருக்க ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல ஹீரோயின் இல்ல, அங்க இருந்த நர்ஸ கிட்ட இங்க இருந்த ஷென்னுங்கிற பேஷண்ட் எங்கன்னு கேட்கும் போது என்ன ஷென்லியா நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ரூம் வர வேணும்னு அந்த நர்ஸ கேக்குறாங்க. நான் அவளுடைய ஹஸ்பண்ட்னு ஹீரோ சொல்றதுக்கு என்ன ஹஸ்பண்டா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க மட்டும் அவருடைய ஹஸ்பண்டா இருந்தா அவ இறந்து போனது எப்படி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், அந்த பேஷண்ட் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றீங்க, ஷென்லி இறந்து போயிட்டாளா, அது இம்பாசிபிள், அது எப்படி அவளால சாக முடியும், மறுபடியும் என்ன ஏமாத்தா இதை ட்ரிக் பண்ணிட்டு இருக்கா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நர்ஸை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கான். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றதா உண்மை, ஆல்ரெடி அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, நீங்க நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ரூம்லயும் அங்கங்க ஹீரோனுடைய பிளட் எல்லாம் சிந்தி கிடக்கு. ஷென்லி என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி என்னை விட்டு போகலாம், நான் உன்னை சாகிறதுக்கு அலோ பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் இங்க புலம்பிட்டு இருக்க. அப்படியே ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹோட்டல் முன்னாடி ஒரு ரிச்சான கார் வந்து நிக்குது. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கோ குரூப்போட சிஇஓ மிஸ்டர் கோ வந்துட்டாரு. அவர் ரொம்பவே ரிச் அண்ட் ஹேண்ட்ஸமான பர்சன். அவர் கூட ஒரு பொண்ணுமே வந்திருக்கா. அநேகமா அந்த பொண்ணு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் காசு பேசிட்டு இருக்க. அந்த கார்ல இருந்து இறங்கி வருது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான்.
இதுக்கு முன்னாடி பார்த்தா அழுமூஞ்சி ஹீரோயினா இல்லாம பயங்கர கெத்தா இறங்கி உள்ள போறாங்க கு கூட. இப்படி ஹீரோயின் கு கூட போறது பேக் சைட்ல இருந்து ஹீரோ கூட வந்த அந்த ஜியாவும் பாத்தறா. உடனே ஹீரோ கிட்ட என்ஷோ அந்த பக்கம் ஒரு பொண்ணு போறா, அவளை பார்க்க நம்ம ஷென் மாதிரி இருக்கேன்னு சொல்றா. உலராத ஷென் தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, அவ எப்படி உயிரோட வர முடியும், வா முதல்ல உள்ள போலான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கு கூட போனா அதே பார்ட்டிக்கு தான் இவங்களும் போறாங்க. உள்ள போனா கோ ஹீரோவை நிப்பாட்டி, மிஸ்டர் என்ஷு இது என் அங்கிளோடைய பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு கிராண்டான பார்ட்டிக்கு போயிட்டு இந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவளை பார்க்கவே ரொம்ப லோ கிளாஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கோ செம்மையா ஜியாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஜியாவும் மிஸ்டர் கோ நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் என்ஷுவோடைய ஃபியான்சின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. என்ன ஃபியான்சியா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டிக்கு உங்கள் மிஸ்டர்ஸ் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு பின்னாடி யாராவது உங்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நல்ல ஹீரோவையும் அசிங்கப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து கோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் அங்கே வராங்க. செத்து போனதான் நினச்சா ஹீரோயினா இப்படி உயிரோட பார்க்கும்போது இந்த ஜியாவுக்கும் ஹீரோவுக்கும் ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கு. இந்த ஜியா ஹீரோயின் கிட்ட நீ இன்னும் சாகரி அவையோட தான் இருக்கியான்னு சொல்லி அதிர்ச்சியில் கேட்குறா. ஏன் என்னை உயிரோட பார்த்தது உனக்கு என்ன அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அப்படிலாம் இல்ல, நீ உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா நீ உயிரோட இருந்தும் எதுக்காக நீ மறுபடியும் ஹீரோ கிட்ட வரல, ஒருவேளை நீ திரும்பி வராததுக்கு ரீசன் உன் பக்கத்துல இருக்காரே மிஸ்டர் கோ அவராலியான்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோனே தப்பா நினைக்கணுங்கிறதுக்காகவே பேசுறா. ஜியா இப்படி லைஃப் ஃபுல்லா டிராமா பண்ணிக்கிட்டே இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்ல? ஒருவேளை நான் மட்டும் என்ஷு கிட்ட திரும்பி வந்தனா இப்ப இருக்கிற உன்னுடைய பொசிஷனும் உன்னை விட்டு போயிடுங்கிறத மறந்துடாதன்னு சொல்லிட்டு இதுங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு, வாங்க மிஸ்டர் கோ உள்ள போலான்னு சொல்லிட்டு கோவோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் போக ஜெலசான ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து இப்போ எங்க போறன்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இதுதான் சான்ஸ் செட். இந்த ஜியாவும் சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட எதுக்கு என்ஷு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, நீ அவருடைய வைஃப், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வேற ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நீ உள்ள போனீனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் என்ஷுக்கு அசிங்கமா இருக்காதான்னு சொல்லிட்டு நல்ல ஹீரோவை நிண்டி விடுற மாதிரி பேசுறா. அதுக்கு ஹீரோயினா அவளை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே நீ பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு தெரியுமா, இந்த என்ஷு உன்னுடைய கையை பிடிச்சு நடக்கும் போது இது பப்ளிக் பிளேஸ்ங்கிறது உனக்கு தெரியல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சீட் பண்ணும்போது இவனுக்கு ஒரு வைஃப் நான் இருக்கங்கிறது கூட தெரியல, ஆனா இன்னைக்கு நான் ஒருத்தர் கூட போனா மட்டும் இவருக்கு அப்படியே பெரிய அசிங்கமா இருக்கான்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து என்ன உனக்கு மட்டும் தான் என்ன சீட் பண்ண ரைட்ஸ் இருக்கா, எனக்கு இல்லையான்னு சொல்லி 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேக்குறாங்க. ஓ அப்ப இவன் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணதான் என்கிட்ட நீ செத்து போன மாதிரி நடிச்சு நாடகம் ஆண்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுக்கு, அடைச்ச வாய முடு, உனக்கு என்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கும் என்ன தகுதி இருக்கு, போயும் உன்னுடைய மிஸ்டர்ஸுக்காக உன்னுடைய சொந்த குழந்தைங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணவ நீ இப்ப எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லிட்டு வாங்க கோ உள்ள போறான்னு சொல்லிட்டு கோ கூட ஹீரோயின் உள்ள போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஜியா ஹீரோ கிட்ட என்ஷு என்ன பாத்தீங்களா எந்த அளவுக்கு கோ கூட க்ளோஸா இருக்கான்னு, எனக்கு என்னமோ உங்களை ரிவெஞ்ச் எடுக்க தான் அந்த கோ கூட சேர்ந்திருக்காரோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி நிண்டி விடுறா. கோ ஃபேமிலியா இருந்தாலும் சரி எந்த ஃபேமிலியா இருந்தாலும் சரி யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே அவன் மனசுக்குள்ள ஷென்லி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ஷு ஃபேமிலிக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் போலாம் நினைச்சிட்டு இருக்கியா, ஒரு தடவை என் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ செத்தாலும் சரி என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக முடியாதுன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பல டெஸ்டோட நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த டிராமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you so much and see you.